ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து பாயில் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து இந்த ஃபேஸ் வாஷை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா ஜாந்தன் கம் 1 கிராம், வெஜ் கிளிசரின் ஒரு 10 கிராம், டிஎம் வாட்டர் ஒரு 50 கிராம், சங்குப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 30 கிராம் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் பி கொக்கோ குளுக்கோசைடு 8 கிராம், சிஏபிபி ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் சியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃபினாக்சி எத்தனால் எடுத்துக்கிறேன். கலர் ஆப்ஷனல் தான், ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எல்லாத்தையுமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஜாந்தங்கம்மில் நம்ம கிளிசரின் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது இல்லையா, அதனால் கிளிசரினில் நீங்கள் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு இது எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஜாந்தங்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிசரினில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் சங்குப்பூவை ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். சங்குப்பூ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது டிஎம் வாட்டரில் தான் நம்ம பாயில் பண்ணி அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் இல்லைன்னா 25 கிராம் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃப்யூஸ்டு நல்லா உங்களுக்கு நல்லா பவராக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த சங்குப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஎம் வாட்டரை மெஷர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு மொத்தம் என்ன சொல்கிறது, தண்ணி எல்லாமே சேர்த்து டிஎம் வாட்டர் அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 75லேருந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு நமக்கு தேவை. ஸோ அதனால் நான் பார்த்துட்டு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜாந்தம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளிசரினில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையுமே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அதுக்காக பக்கத்துலேயே எல்லாத்தையுமே செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஜாந்தன் கம்மை நம்ம வாட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஜாந்தம் கம் போட்டதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் அந்த ஜெல்லி மாதிரி அந்த கண்டென்ட் மாறும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வாட்டராக இருந்தது, இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூவெல்லாம் நம்ம பாயில் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே கெட்டி ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ட்ரையான ஃப்ளவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக டிஎம் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் இந்த ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும்போது அதோட தன்மை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆகுது. ஸோ ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணணும். லாஸ்ட்டாக எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த ஃபார்முலேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் முதலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் சிஏபிபி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொக்கோ குளுக்கோசைடும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த நுரையுமே நம்மளுக்கு வரதுக்கு இந்த ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக அந்த தன்மை கொடுக்கும். சிஏபிபி ஃபோம் பூஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கொக்கோ குளுக்கோசைடு நீங்கள் ஆட் பண்ணும்போது இதுவுமே நம்மளோட அந்த நுரத்தன்மை இது கொடுக்கும். ஸோ இது சர்ஃபெக்டன்ட் தான்.
ஸோ அதனால இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து எஸ்சிஐ பவுடர் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதனால தான் கொக்கோ குளுக்கோசைடு வந்து நம்ம இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து இதில் எஸ்சிஐ பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா உங்களுக்கு அந்த ஃபோமிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் எஸ்சிஐ பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட ஒரு 2 கிராம் இல்லைன்னா 3 கிராம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போடும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதில் எதுவுமே பார்த்திங்கன்னா ஈட்டிங் ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எஸ்சிஐ பவுடரை நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்சிஐ பவுடர் வந்து நீங்கள் டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன தான் வந்து ஃப்ளவரில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள கலர் இருந்தாலுமே சில நேரங்களில் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கலர் வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சமாக ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபினாக்சி எத்தனால் இல்லை அப்படின்னா ஜெர்மல் ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு 1 கிராம் அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லெவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி வாங்கி நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து கஸ்டமைஸ்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறதோட கஸ்டமருக்கு பிடிச்சாப்பில் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரெகுலராக கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே அதில் வந்து நுர மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் ஃபோமிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாமே செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாட்டிலில் போர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுனால நான் இப்போ உடனே வந்து நான் போர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான சங்குப்பூ ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களால் செய்ய முடியாதவங்க மட்டும் என்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கும் நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறதுனால எனக்குமே என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அப்போ தான் எனக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ யாருமே பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பிஹெச் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பிஹெச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போர் பண்ணணும். போர் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 வந்து நம்மளுக்கு பிஹெச் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து போக விடாதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் தனியாக கூட நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஷாம்புவும் சரி இதுவும் சரி கரெக்டாக எனக்கு பிஹெச் இருந்ததுனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.